நாள் கூட நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு how to preach, எப்படி வசனத்தை எடுத்து ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ண முடியும், நாங்கள் எல்லாத்துக்கும் ஓப்பனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். படிச்சுக்குங்க. எந்த டைம்ல எங்க கொண்டு போய் உங்களை பயன்படுத்துவாருன்னு கற்றுக்கு தெரியாது. சில பேர் குறுக்கடாவே திங்க் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு அப்போதாவே யோசனை பண்ணுவாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நடத்த முடியும். அதனால தான் மைசேவன் நம்ம என்ன பண்றோம், எதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, சொல்லி கொடுத்துருந்தோம். எவ்வளவு தூரத்துனா பலப்படுத்தோம், எவ்வளவு தூரத்துனா எரிஞ்சு விட்டோம், எவ்வளவு go. A small verse, Matthew 5th chapter. Matthew 5th chapter. எடுத்துங்க. பதினஞ்சாம் வசனம், 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். போதும். கன்னடாவில் சும்மா படிக்கும். அಷ್ಟே சார். ஒரு சின்ன வசனத்தை, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். சிம்பிள் வேர்ட். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுவும் நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இருந்தாலும் வெளிச்சம் என்றால் என்ன, வெளிச்சமா இருக்கிறோம் என்றால் என்ன, எப்பவுமே அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம். வெளிச்சம் என்றால் என்ன, வெளிச்சம் எதற்கெல்லாம் ஒப்படை, வெளிச்சம்க்கு ஆப்போசிட் என்ன, வெளிச்சம் எதற்கு சமானமாக இருக்கும், வெளிச்சத்தினுடைய உச்சகட்டம் என்ன, வெளிச்சத்தினுடைய ஆழத்துவம் என்ன, வெளிச்சம் என்றால் அதனுடைய வியாக்கியானம் என்ன, what is the illustration. So something when you are dealing with, ஒன்றை குறித்து நீங்க வாசிக்க ஆரம்பித்திருக்கா, தியானம் பண்ணா கர்த்தாவே அவரு போய் நுழைப்ப கூடாது. You need to just elaborate your mind of the particular subject, abbreviate, elaborate, getting to the highest note of understanding. புரிந்து கொள்ளுகிற சத்தியத்தை எவ்வளவு அதிகமாய் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு யோசிக்கிறது தான் தியானம். சோ ஒரு மனுஷனுடைய தியானம் எதை குறித்து தியானம் பண்ணோம், எப்படி தியானம் பண்ணோம், எந்த சப்ஜெக்ட்ல தியானம் பண்ண, அந்த குறியை விட்டு விலகாதபடிக்கு how you have to concentrate to the consistent of the same point to the highest note, how you can gain, how much you can gain. So எவ்வளவு அதிகமா உங்களால சம்பாதிச்சு அந்த விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க கிரகித்து கொள்றதுதான் தியானம். ஸோ அதுக்காக நீங்க தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் வசனம் ரெடி பண்ணிக்குவேன், திடீர்னு டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறீங்களா, நோ என் வைஃப் சொன்னதே இல்லை, உடனே நான் பேசுறேன். ஐ வில் நாட் பி டைவர்ட்டட். என் மைண்ட்ல இருந்து டைவர்ட் ஆக முடியாது. அதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே நான் நினைச்சதே இல்லை லைஃப்ல. சரி நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் புதினா கொஞ்சம் இது கொத்தமல்லி. ஸோ டெஃபினெட்லி நம்முடைய மைண்ட் எப்பொழுதுமே ஒன்றை தியானிக்க ஆரம்பித்து விட்டால், கொத்தமல்லி கிள்ளி கொடுக்கும் பொழுது கர்த்தர் சில வெளிப்பாடுகள் சலிச்சுக்கிறது இல்லை, அதை செய்யும் பொழுதே கர்த்தருடைய வெளிப்பாடு கூட வரும். அதனால you should be careful in every moment that you are concentrating on something, not doing the work. Work can be different. So அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் எப்படி வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், வெளிச்சமா இருக்கணும்னு சொன்னது யாரு? வெளிச்சமா இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் அதை பேச்சு கேட்கணும்? நீ வெளிச்சமா இருக்கிறவன் சொல்லுகிறார், வெளிச்சமா இருங்கள். ஆமென். அப்போ அவர் மேல கான்சென்ட்ரேட் கொடுக்கணும்னா
Who is வெளிச்சமானவர்? அது கொஞ்சம் யோசிக்கிறீங்க. Why he is வெளிச்சமானவர்? சரி, வெளிச்சத்துக்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிளா இருந்தாங்களோ இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். See how you can think it over நான் சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்தில் நுழைய முடியும், நம்மெல்லாம் பெருக முடியும், பலப்பட முடியும். ஒன்லி திங் இதை கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணணும். ஒன்று அப்படி பிரிச்சு வச்சுட்டு அதை கொஞ்சம் டிவைட் பண்ணி எலாபரேட் பண்ணுவோம். இட்ஸ் நத்திங். மறைவு எதுவும் கிடையாது. நம்ம திங்க் பண்றது தான், நம்ம செய்யற வேலை தான். நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கண்ணு முடிஞ்சிடும். அதனால மைசேவர் இருக்கிற விசுவாசிகள் தரமுள்ள குவாலிட்டியான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து இன்னைக்கு படிக்கிறோம். சோ வெளிச்சம் யார் வெளிச்சம்? கடவுள் பத்தி வெளிச்சத்தை சொன்னா எவ்வளவு நூற்றுக்கணக்கில் வசனம் இருக்குது. அதை சொல்ல போனா நீங்களாம் போர் அடிச்சுவாங்க. அதனால வேண்டாம். அதனால தான் நான் என்ன பண்றேன், அந்த வெளிச்சத்தை அநேக நேரத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி எல்லாம் பிரதிபலிச்சாங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அதை கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் எடுத்து. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிச்சமாய் வாழுங்கள், வெளிச்சத்தை போல வாழுங்கள் அப்படின்னு அவர் சொல்லல. He has given a certificate. என்ன சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதான் சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட்? நீங்க இது போல, அதாவது இப்படிப்பட்டவருடைய பிள்ளை இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல இப்படிப்பட்ட போட்டியிலே கலந்து கொண்டு இந்த மாதிரி பிரிவில இப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸை பெற்றுக் கொண்டார் என்று நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். இதான் சர்டிபிகேட். பாருங்க, அது எப்படி டிவைட் பண்ணி எலாபரேட் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் God gives a certificate. இதுக்கு மேல சர்டிபிகேட் யாரும் கொடுக்க முடியாது. சிம்பிளஸ்ட் சர்டிபிகேட் எப்படின்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 4 பாயிண்ட். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த 4 நீங்க புரட்டி டிவைட் பண்ண போனா உங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்து சேர்க்கும். இது எவ்வளவு விரும்பாளோன்னு நீங்க எடுத்துக்கிட்டு சலிக்காம மனம் கொடாம நம்ம பலப்பட்டுட்டா அதான் கிறிஸ்துவ வச்சு போலாங்களா? பேச மாட்டேங்கிறீங்களா? வசனத்துக்கு போலாமா? பாக்கில விட்டு வசனத்துக்கு போலாமான்றீங்களோ? இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றதுல கணக்கு இல்லையா? ஓகே, முதல் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, You are the light of the world. அம்மா கன்னடத்துல படிமா. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. இங்கே படி தாராளமா படிங்க. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. போதும். சோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. இந்த வசனம் சொன்ன உடனே அவர் எக்ஸாம்பிள் கொடுத்துறாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அப்போ நம்ம எழுதணும், மலையின் மேல இருக்கணும். சொல்றோம், மலையின் மேல் என்ன சொல்றது? கட்டிட பட்டணம். சோ நம்ம ஆல்ரெடி மலையின் மேல கட்டப்பட்டு இருக்கணும். ஆமென். அப்பதான் அந்த மரியாதைக்கு முடியும். நான் மலை மேல இருக்கிறேன் அப்படின்னா மலையின் மேல் இருக்கணும். ஸ்டாண்டர்டா அதுல ஸ்டே ஆகணும். சரி, வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அதுக்காக ஒண்ணுலே உட்காந்து நம்ம அந்த வசனத்தோடு உட்காந்துருவோம். நான் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பலப்படலாம். நான் மத்தேயு 15:16. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಜನರಿಗೆ ಬೆಳಕಾಗಿರಬೇಕು. ಹೀಗೆ ಅವರು ನಿಮ್ಮ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ಕೊಂಡಾಡಲಿ. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. சோ நீங்கள் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வெளிச்சம் மறைஞ்சிருக்க கூடாது, மலையின் மேல இருக்கணும். அது உங்களுக்கு தெரியும். மலையின் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். மலையின் மேல் சொன்னா கிறிஸ்துவின் மேலே அடிப்படைப்பட்டிருக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணம். சோ நம்ம எல்லாம் ஏதோ ஒரு நபராக தனிப்பட்ட ஆளாக இருக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எல்லாம் பட்டணமாக இருக்க வேண்டும். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நம்மள யாரா இருக்கணும்? பட்டணமாக இருக்கணும். தனியான ஒரு ஆளா இருந்தா உங்களை யாரும் கேர் பண்ண போறதில்லை. நீங்கள் ஒரு நகரமாக மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும்.
நீங்கள் ஒரு பட்டணமாக தெரிய வேண்டும், ஒரு தனியான व्यक्तिயாக தெரியக்கூடாது. இவன் ரொம்ப சூப்பர் ஆளியா, எவ்வளவு பேர் காசு வரமா இருப்பாயா, இவன் ரொம்ப அற்புதமான ஜபையா, இவங்க எல்லாம் பெரிய காரியங்களை செஞ்சுவாங்க. சோ ஒரு ஆளை பார்த்த உடனே அவனா அப்படின்னு சொல்லிட்ட கதை முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் யாரா தெரியணும்? பட்டணமா தெரியும், ஒரு சொசைட்டியா தெரியணும், ஒரு சமுதாய व्यक्तिயாக தெரியணும். சோத்திரம் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, ஒரு பட்டணமாக இருக்க வேண்டும். மலையின் மேலே ஒரு ஆளாய் நின்றால் உங்களை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு மலையின் மேல பட்டணமாக நீ இருந்தால் உன்னை மறைவாகவே யாரும் சொல்ல முடியும். ஆமென். நீ வெளிச்சமாக தான் காண, பார்க்கிறதுக்கு நல்ல பளிச்சுன்னு தெரியல. சோ இந்த இடத்துல சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் யாருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும், பிரகாசிக்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் உங்களை, அதாவது பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். சோ உங்களுடைய வெளிச்சம் as far as உங்கள் வெளிச்சமானது தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தருக்கு சம்பந்தப்பட்ட வெளிச்சத்துக்கு சம்பந்தப்பட்ட வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வெளிச்சத்துக்கு சம்பந்தப்பட்ட வெளிச்சமாக இருந்தால் மட்டுமே வெளிச்சத்தினுடைய விளைவை நீங்கள் பார்க்க முடியும், அதனுடைய வேல்யூவை நீங்கள் பார்க்கலாம். யோவான் 12:36 வாசிக்கிறோம். ஆமென். இருவிரி. ஆமென். பாருங்க என்ன அழகா சொல்லிக்கிறாங்க பாருங்க. பாருங்க, ஒளி உங்களில் இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளையாய் இருக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். கன்னடால இன்னும் அழகா சொல்லிட்டு படிங்க. ಬೆಳಕನ್ನು ಇನ್ನೂ ಹೊಂದಿರುವಾಗಲೇ, அதாவது இப்பதான் முயற்சி பண்றீங்க, ಬೆಳಕು ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ಇನ್ನೂ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆ. நான் வெளிச்சமாய் இருப்பேன், நான் வெளிச்சத்துக்கு சமானமாய் இருப்பேன், நான் பட்டணமாக இருப்பேன், மலையின் மேல் இருப்பேன், நான் மறைந்திருக்க மாட்டேன், அது தேவனுக்கு முன்பாக நான் வெளிச்சமாய் இருப்பேன். இதை நீங்க விசுவாசம் வச்சாலே போதும், மட நீங்க வெளிச்சமாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. So you have to have your faith on this light. வெளிச்சத்திலே உங்களுக்கு விசுவாசம் நீங்கள் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 வாசிங்க. நீவெல்லರೂ ಬೆಳಕಿಗೆ ಸೇರಿದವರು ಮತ್ತು ಹಗಲಿಗೆ ಸೇರಿದವರು. ஆமென். இப்போ ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் கணக்கு போடுங்க. நம்மள வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்மள யாரு? You must understand. நடா நீ கோபப்படுறனே, ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருப்பாங்க. நான் எதுக்கு கெட்டதை யோசிக்கணும்? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுமா, எனக்கு செத்துருவனா, எனக்கு மோசடி நடந்துருமா, அது நினைக்காத. எல்லாமே பாசிட்டிவா எடுத்துன்னு போ. காரணம் ஆண்டவர் சொல்லிக்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின். சொல்லுங்க வாய்ப்பு சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சத்தின். சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. சோ இந்த ஒரு வார்த்தை எப்பொழுதுமே நம்ம கிட்ட தொனிச்சு கொண்டே இருந்தாதான் நெகட்டிவ் சந்தர்ப்பத்திலும் நம்ம பாசிட்டிவா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமென். சோ வெளிச்சம் 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 வெளிச்சம், நான் வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்பொழுது மட்டும்தான் நான் வெளிச்சமாக இருப்பேன். நான் வெளிச்சம்னே எனக்கு தெரியலனா நான் எப்படி வெளிச்சமா இருப்பேன்? வாட் இஸ் வெளிச்சம்? தேவனுக்குரியதும் பகலுக்குரியதும் இருளுக்கு இல்லாததும் தேவ சம்பந்தப்பட்டதும் பரிசுத்தத்தை குறித்து யோசிக்கிறதும் பரிசுத்தமானதை சிந்திக்கிறதும் பரிசுத்தமானவர்களை யோசிக்கிறதும் பரிசுத்த செயலிலே ஈடுபடுகிறதும் பரிசுத்தமானவர்களையே யோசிக்கிறதும். இதெல்லாம் யோசித்தா கூட சரி, நம்மள அறியாத பாவக்கிரியைகள் நம்மள ஆட்கொண்டு தான் இருக்குது இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள அறியாதே கெட்ட எண்ணம் நமக்கு வருது. சொல்லுங்க. ஆமென். வந்துட்டே தான் இருக்குது. எப்போ கெட்ட எண்ணம் வராத போச்சு சொல்லுங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பாவ ஜீவியத்திலே
பாவ வாழ்க்கையில வந்தது இது, இங்கதான் பிறந்தது இது தன்னுடைய சுபாவத்தை மாத்திக்காது. ஆனால் ஓர்க்கம் பண்ணுனா நான் வெளிச்சம், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சமான பிள்ளைகளாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கான்பிடென்ஷியலா கொண்டாடணும். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். அல்லவே அப்படின்னா அல்ல அப்படின்னு சொல்லல, நம்ம வெளிச்சிருளின் பிள்ளைங்க இல்லையே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நம்ம இருளின் பிள்ளைகள் இல்லவே இல்லையே, இல்லவே. அந்த வார்த்தை வேர்ட் வந்து சிம்பிளா அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மேம்பாடு கொடுக்குது, ஒரு நல்ல ஒரு எடிஃபிகேஷன் கொடுக்குது பாருங்க. இன்னொன்னு, பகலின் பிள்ளைகளா இருக்கிறோம். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? பகலின் பிள்ளைகள். ஏன்னா இருளுனாலே எல்லாருக்கும் பிசாசு, இருளுனாலே பிசாசு மாட்டோம். எப்படிதான் பலப்பட்ட ஆவியில பலப்பட்டாங்களோ 12 மணிக்கு மேல நீங்க பஸ் ஏறி நண்டு வருவீங்க. சம்டைம்ஸ் தைரியமா நண்டு ஏன்னா கும்போட கும்பா நண்டு வருவீங்க. உங்களுக்கு அது கஷ்டம் தெரியாது, தனியா நீங்க நண்டுவாங்க. என்னதான் நீ ஆவிக்கிற மனுஷனா இருந்தாலும் பின்னால யாரும் பிசாசு வருதுன்னு தான் நீங்க யோசிக்க. அங்க யாரும் பொம்பளை அர்ஜென்ட் தான் நடந்துக்குதுன்னு யோசிக்கவே மாட்டேங்க. என் பொம்பளை தான் நண்டு வந்துருக்கும். ஆனா நினைச்சுட்டு இல்லை பிசாசு தான் வந்துருக்கு, திக்குன்னு ஆயிடும், வயிறுலாம் சில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யோசிப்பேன். ஓஹோ, அதே நீ 11 மணிக்கே நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யாரோ கது திட்டினாங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கும் 11 மணிக்கு? யாரு அது கேட்கறதே நீ பேயாதான் பேசுவீங்க. நீ கேட்க யாரு காட்டுறாங்களோ, யாரு 11 மணிக்கே உன்னை பிச்சுக்குது அப்படி. சோ அதனால நான் என்னன்றேன், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் பகலின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்குள்ளாக பலம் வேண்டும். எப்படி? நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் பகலின் பிள்ளை, நான் வெளிச்சத்துக்குரியவன், இருளுக்குரியவன் அல்ல. தேவனுக்கு முன்பாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை வெளிச்சமாக வைத்திருக்கிறார், நீ வெளிச்சமா இருக்கு சொல்லி இருக்கிறார். வர்ணிக்கிறது எத்தனையோ வர்ணிக்கிறத விட இப்ப நீங்க வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாயில வர்ணிக்கிட்டே வந்தா உடம்புல மைண்ட்ல வந்து ரெஸ்ட் ஆயிடும். அதனால விசுவாசிகள் எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு நல்ல காரியங்களை, அதாவது நம்ம யார் வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்றத கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. அதுல பலப்படும். லூக்கா 16:8. லூக்கா 16:8. ஆமென். ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. உலக பிரகாரமான மனுஷர் ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்கிலும் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. எப்படி நான் ஒரு எஜமான் சொல்றான், இவரு கடை மட்டும்ல கூடு, இவன் இவ்வளவு கொடுக்கணும், இவன் இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும். அவங்க எல்லாருக்கும் மனுஷன் மேனேஜர் பாக்குறான், போயிட்டு காசெல்லாம் வாங்கலான்னு சொல்றான்னு பார்த்தா எல்லாத்தையும் மணிக்கு சொல்றாரு. இவர் போயிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா ஒருத்தரை கூப்பிட்டு பொண்ணுக்கு 2 அவங்கள பண்ணிக்கிறாரு. இவ்வளவு கொடுக்கணுமா, பரவாயில்ல போ மனுஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா செஞ்சிடறாரு. இதை செஞ்ச உடனே ஓனர் எங்கே இருக்கிறான், ஜனங்களுக்கெல்லாம் பட்சம் யார் மேல வரும்? அந்த மேனேஜர் மேல தான் வரும். ஏன்னா எதுல வந்து பேசுறவங்க மேனேஜர் தானே, மனுஷன் தானே, அவனுக்கு பிரியமான நடந்துக்குவான். இப்ப நெக்ஸ்ட் மேனேஜர் ஒரு வார்த்தை போ என்றால் போவா, வா என்றால் வரனா. ஏன்னா இங்க லிட்டரலா எதுல செஞ்சிருக்கிற மேனேஜர். அதுக்கு தான் ஆண்டவர் நன்றாரு, கர்த்தர் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இருக்கிற மேனேஜருங்க நாஸ்திகர்கள், பிசினஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, பண விவகாரம் பண்றவங்க, இப்போ சொத்து மாறாட்டம் பண்றவங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை பார்க்கலாம் ஞானவான்களாய் ரொம்ப அழகா, ரொம்ப அழகா, அதாவது என்ன வேணும், தக்காளியா எடுத்துக்கோ எடுத்துக்கோ, என்ன பிரியா கொடுத்த மாதிரி எடுத்துக்கோ, கூட கொஞ்சம் கொடுத்துன்னு பாக்குற இவரை எடுத்துக்கலாம், ஆனா இவங்க வேணும்னே எடுத்துக்கோ, அப்புறம் எடுத்துக்கோமா
இடம் வந்துச்சு, ஆனாலும் ஒரு கத்திரிக்காய் எக்ஸ்ட்ராவே போட்டு அவரு இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஏதோ மனுஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டாங்க. உனக்கு தான் தெரியும், நீ எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு புரியாது, அனுபவப்படுறப்ப அது உனக்கு தான் புரியும். அப்புறம் இன்னொரு காய் எல்லாத்துலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்ட உடனே நீ கடையில இருந்து வெளியா வரப்போ நீ ஒரு ஆர்டினரி விசுவாசியா வரமாட்டாங்க. என்ன நினைப்பா, ஏன்னா அவ்வளவு போட்டு போட்டேன், ஒன்னொன்னுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டேன். அப்போ நெக்ஸ்ட் இங்க வந்து 10 ரூபாய்க்கு ஒரு கேஜி தக்காளி சொன்னா கூட நீ என்ன பண்ணுவ, 15 ரூபாய்க்கு அங்கே போய் வாங்குவேன். ஏன்னா உனக்கு பிடிச்சி போச்சு, டிரான்சாக்ஷன் உனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதனால உன்னுடைய இஷ்டம் வந்து அப்படி ஆகிப்படுது. உலகத்தினுடைய மேனேஜர்ஸ், உலகத்தினுடைய மேனிபுலேட்டர்ஸ், உலகத்தினுடைய மாற்று காரியங்களை செய்கிற நபர்கள், உலகத்தில் திருக்கு பண்றவர்கள் உன்னுடைய மனசை ஆசீர்வதித்திலும் ஈர்க்கும்படியாக பல நன்மையான காரியங்களை ரொம்ப ஸ்மார்ட்டா உன்னை செஞ்சு உன்னை கையில போட்டு மனசுல வச்சுக்கிறாங்க. விசுவாசியே, நான் என்னன்றேன், ஆண்டவர் நம்முடைய எஜமான், ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட விநியோகத்தை பண்றோம் சொல்லுங்க. அந்த ஒரு நாஸ்திகர்களை போல கூட நம்முடைய அணுகுமுறை சில நேரத்தில் நமக்கு வருது, அந்த டாக்டிக்ஸ் வருது. ஆண்டவர் சொல்றார், எஸ், இவன் எப்படி இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இருளின் பிள்ளைகள் ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யறாங்க, இருளின் ஒளியின் பிள்ளைகள் இன்னும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பண்ணுவோம். ஹalleluya. சோ நீங்க வெறும் காரி வாங்குறது சொன்னதை பத்தியே மனசுல வச்சுக்காதீங்க. பொதுவா நான் எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 63ஆம் வசனம் 60 ಜನಾಂಗಗಳು ನಿನ್ನ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ಬರುವರು, ಅರಸರುಗಳು ನಿನ್ನ ಪ್ರಕಾಶಮಾನವಾದ ಬೆಳಕಿನಂತೆ ಬರುವರು. Yes, if you can think it, நீங்க கொஞ்சம் கூட மைண்ட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமானால், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் வரும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். So anything is possible. யார் வேணாலும் உன்னுடைய கட்டுக்குள்ளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் now also உலகம் வேத வசனத்தை எவ்வளவு தூரத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, எங்க பார்த்தாலும் உள்ளுக்குள்ளாகவே அவங்க படிச்சுட்டு அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியலன்றதுக்காக அவங்க இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. உலகத்தினுடைய தலைவர்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே வேதத்தின் அநேக வார்த்தைகளை, ரகசியங்களை அவங்க புரிஞ்சுக்கிறேன், அவங்க ஒவ்வொருத்தரும் தலைப்படுறாங்க. தான் உண்மை. ஆமென். ஆனால் நீ வெளிச்சமாக, பகலின் பிள்ளையாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக, மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக நாம் வாழ முடியுமானால், ஆமென், உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்களே வரும், ஜாதிகள் வரும். ஹalleluya. உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். they will honor you. ஆமென். ஹalleluya. படித்து நம்முடைய கேரக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டா யாரும் உங்களை இடைஞ்சல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் சாமுவேல் 23:4. செகண்ட் சாமுவேல் 23:4 படி. ಒತ್ತಾರೆಯ ಬೆಳಕಿನ ಕಿರಣಗಳಂತೆಯೂ ಮೋಡಗಳೇ ಇಲ್ಲದ ಮುಂಜಾನೆಯಂತೆಯೂ ಮಳೆ ಬಿದ್ದ ನಂತರ ಬರುವ ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿನಂತೆಯೂ ಗರಿಗೆಯನ್ನು ನೆಲದಿಂದ ಮುಗಿಸುವ ಮಳೆಯಂತೆಯೂ ಇದ್ದಾನೆ. என்னங்க பெரிய போயமே படிச்சிட்டீங்க, ரொம்ப அழகான போயமே படிச்சிருக்கீங்க. படிங்க இன்னொரு வாட்டி. ಒತ್ತಾರೆಯ ಬೆಳಕಿನ ಕಿರಣಗಳಂತೆಯೂ. அது படிக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை, படிக்கிறவங்க படிக்கிறாங்க பாரு, அது போயம் மாதிரியே படிக்கிறாங்க, அதான் பெரிய பெரிய கதை. படிங்க. ಮೋಡಗಳೇ ಇಲ್ಲದ ಮುಂಜಾನೆಯಂತೆಯೂ ಮಳೆ ಬಿದ್ದ ನಂತರ ಬರುವ ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿನಂತೆಯೂ ಗರಿಗೆಯನ್ನು ನೆಲದಿಂದ ಮುಗಿಸುವ ಮಳೆಯಂತೆಯೂ ಇದ್ದಾನೆ. பாத்தீங்களா? நான் ஸ்லோவா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றாங்க. வாட் இஸ் பெளக்கு? வெளிச்சம்னா யார்? யார் வெளிச்சம்? வெளிச்சத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒரு போயமே வச்சுக்கிட்டு நீங்க வந்து வீட்டுல போய் கொஞ்சம் படிக்கும், அதெல்லாம் நல்லது. கன்னடால இது நான் இன்னும் கொஞ்சம் மனப்படம் மாட்டவரும் நல்லா இருக்கும். எவ்வளவு அழகா அந்த 4 ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு அழகா கன்னடத்துல போட்டிருக்குதுன்னா, காலையில் மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறாங்க, எந்த ஒரு இடங்கள் இல்லாம
எந்த ஒரு கிளவுடி இல்லாம வெளிச்சமா வருது. யாரு? வெளிச்சமானவர்கள். நம்பர் 2, மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் பிள்ளை மொழி பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற, அதாவது மழை வந்துட்டு பிறகு கலகலன்னு அந்த செடியில, கிரீன் செடியில அழகான பூக்கள் எல்லாம் அழகா துளிர்த்து பூக்குவது போல ஆமென் பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். சோ ஒரு வெளிச்சமானவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு அருமையான வர்ணனை. ஆமென். சோ இப்படிதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மழையினுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கின்னு, ஒரு மழைக்கு பின்னாக எவ்வளவு கிளியர் மேகம் இருக்குது அது போல கிளியரான ஒரு வெளிச்சம் உடையவர்களாக இருக்கிறவர்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். If you like the poem, non-detail portions நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, poem படிக்க இஷ்டப்பட்டா இப்படிப்பட்ட poem கூட நீங்க படிச்சுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Now let's go to கீர்த்தனை. கீர்த்தனை 37:6. ஸ்தோத்திரம். உன் நீதி வெளிச்சத்தை போலவும். இப்போ நீங்க ரிவர்ஸ்ல வரணும். இந்த வசனம் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ you need to go reverse, vice versa வரணும். எப்படி வரணும்னா, நீ வெளிச்சம், உன்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? நீதியா இருக்க வேண்டும். you need to go vice versa. உன்னுடைய வெளிச்சத்தை போல வெளிச்சமாக இருக்கிறது படிச்சோம். இப்போ படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, உன்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கணும்? நீதியாய் இருந்தால் வெளிச்சமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீதியா இருந்தா மட்டும்தான் அது வெளிச்சமாக இருக்க முடியும். அடுத்து நியாயம் பட்ட பகலை போல. எப்படி பகல் வெளிச்சம் எப்படி இருக்குது? நியாயத்தை போல இருக்கும். சோ நான் பட்டணத்தில் இருந்தால் மட்டும் போதா, பட்டணத்தை போல இருந்தால் மட்டும் போதாது, மலை மேல் மட்டும் இருந்தாலும் போதாது, வெளிச்சமா இருக்கிறது போது, பகலா இருக்கிறது மட்டுமல்ல, நீதியா இருக்க வேண்டும், நியாயமா இருக்க வேண்டும். சோ வெளிச்சம்னா என்ன? நீதி. வெளிச்சம்னா என்ன? நியாயம். ஸ்தோத்திரம். போதுங்களா விளக்கம்? வெளிச்சமா இருக்கிறீர், நீங்க வெளிச்சமா இருக்கிறீர், லைட் யார் காய்ச்சி போறது? ஆனால் நம்ம நீதியா இருக்கிற, நியாயமா இருந்தால்தான் அவர்கள் தான் வெளிச்சமானவர்கள். ஸ்தோத்திரம். வெளிச்சமானவர்கள் யார்? நீதியா இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நியாயமா இருக்கிறவர்கள் அவர்கள் வெளிச்சம். இட்ஸ் so simple. சோ வசனத்துக்கு, அதாவது வெளிச்சத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் ஸ்லோவா எப்படி வருது பாருங்க. and then Isaiah 61 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ரொம்ப அழகா வருது பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன், வெளிச்சத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வருது. எப்படி வருதுன்னா, வெளிச்சமா இருக்கிற நீ இருக்கிற மாதிரியே இருக்கிறது நல்லா இல்ல சாமி. இப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்லை, அதுல சரியில்லை. நல்லா உட்கார்ந்துருக்கல, முன்னாள் கட்சி ஒரு மாதிரி வர்றதுக்கே கஷ்டம் பாஸ்டர். என்னவோ அப்படியே சமாளிச்சு வந்துட்டேன். முடியல, காலையில ஏஞ்சிக்கிறதுக்கு முடியல. எழுப்புறாங்க, ஏஞ்சிக்கிறதுக்கு கோபம் உருமுது புலி கூண்டுக்குள்ள. ஏச்சு டைம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, ஏச்சிரு ஒரு பிராட் வாய்ஸா வந்து. ஏன்னா 2 நாளா அடியே இருந்து பழக்கம் ஆகி போச்சு. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா மான்களை போல மாறிட்டோம். சர்ச்சை வந்து கவனிங்க. எழுதி பிரகாசி. நீ ஒளி 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 ஒளியா இருக்கிறது முக்கியம் இல்ல. நீ ஒளி என்ன பண்ணும்? பிரகாசி. பிரகாசி. லைட் லைட். ஐயோ இவ்வளவு லைட் அடிக்குது. எங்க லைட் இவ்வளவு பெருசா வருது. சோ ஒளியா இருக்கிறது பிரமாதம் இல்ல, அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும். ஒளியா இருக்கிறேன்னு சொல்றது முக்கியம் இல்ல, அந்த ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசமாக தெரிய வேண்டும். ஸ்தோத்திரம். சோ அது முக்கியம். உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சோ ஒளி is nothing but மகிமை. The meaning of ஒளி again here comes
மகிமை, தேவனுடைய மகிமை. So ஒளி 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 சேம் ஆல் தி டைம் ஒளின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒளி எப்படி வரும்? தேவனுடைய மகிமையிலிருந்து வரும். அந்த தேவனுடைய மகிமை தான் ஒளியாய் நம்மகிட்ட இருக்கிறது. தேவனுடைய மகிமையாக வெளிப்படும், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். சோ ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமையிலே பலப்பட முடியும், பலமாக இருக்க முடியும். தன்னுடைய தேவனுடைய மகிமை தன்னிலிருந்து ஒளியாக வெளிப்பட முடியும். நான் ஒளியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்றதை விட இது யாருன்னு சொன்னாங்க அவங்க கொஞ்சம் கேவலமா யோசிப்பாங்க. என்ன ஒளி, என்ன ஒளி, ஒளின்ற என்ன ஒளி, ஒளி வாட் இஸ் ஒளி? நீ ஒளியா இருந்து எனக்கு நான் லாபம், வெளிச்சம் கொடுக்குறியா, அதான் லைட் ஆஃப் பண்ணிடுற வெளிச்சமா இருக்கான்னு கேட்பான். அதுக்கு தான் now you need to understand what is ஒளி. ஒளி is nothing but மகிமை. மகிமை சொன்னா அது தேவனுடைய மகிமை, செயல்படுத்துகிற தேவனுடைய மகிமை. Hallelujah. So ஒளி is now equal to மகிமை. மகிமை is contrary நம்ம இருக்கிற ஒளி. So நம்ம இருக்கிற ஒளியே தேவனுடைய மகிமையாக நம்மளே வெளிப்படுகிறது. அது சொல்லத்தை தரும், நன்மையை தரும், ஆசீர்வாதத்தை தரும், சமாதானத்தை தரும், கைத்தட்டி ஸ்தோத்திரத்தை தரும், கர்த்தரை கனப்படுத்தும். Hallelujah. So ஒளி 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 ஒளி. If you say நான் ஒளியா இருக்கிறேன்னு சொன்னா என்ன மட்டா தர பேசுறீங்க, ஒளி நீ ஒளியா இருந்து எனக்கு நான் வச்சு அப்படிமா அர்த்தமே தெரியாது. Now the true meaning of ஒளி is equal to மகிமை. அது தேவனுடைய மகிமை. So கர்த்தருடைய மகிமை நமக்குள் இருக்கிறனால சுற்றிலும் மகிமையாக பிரகாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒளியாக வெளிப்படும். ஆமென். இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். நான் பாருங்க. Now Luke 11:36. ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಿನಿಂದ ತುಂಬಿದ್ದು ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಕತ್ತಲಿಲ್ಲದಿದ್ದರೆ ನೀನು ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಬೆಳಕಿನಂತಿರುವಿ ಎಂದು ಹೇಳಿದನು. உன் சரீரம் ஒரு புறத்தில் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். சோ ஒரு விளக்கு ஒரு வீட்டுல வெளிச்சமாய் இருந்தால் எல்லாத்தையும் கிளீனா பார்க்க முடியாது போல உன்னுடைய வாழ்க்கை மகிமையாக இருந்தால், மகிமையாக இருந்தால் அந்த மகிமை அந்த வீட்டுக்கும் நகரத்துக்கும் சொசைட்டிக்கும் அற்புதமாக மாறிவிடும், சுகமாக மாறிவிடும், நம்பிக்கையாக மாறிவிடும், இரக்கமாக மாறிவிடும், ஆசீர்வாதமாக மாறிவிடும். உண்மையில பலர் நம்பிக்கை வைப்பாங்க. அவங்க என்ன போவாங்க, கர்த்தருடைய மகிமை அவங்களோட பெற்றிருப்பாங்க. அவங்க கூட வரப்பா கைட் பண்ணுவாங்க. ஸோ வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். Now it is become தேவனுடைய மகிமை. மகிமை இருந்தால் அந்த வீட்டில் எப்படி வெளிச்சத்தை ஒரு வெளிச்சம் இருக்கிறதோ அது போல ஒவ்வொரு விசுவாசி வெளிச்சமாக இருக்கிறது. அவர் தேவனுடைய மகிமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை இருந்தால் தேவனே நம்ம கூட இருந்த மாதிரி இருக்கு, தேவனாகவே இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இவர் இருந்தால் தேவனே இருந்த மாதிரி ஆச்சு. ஸோ நவ் காட் வெளிச்சம், பகல், பட்டணம், அப்படி போய் போய் மகிமை, இப்போ தேவ மகிமை, இப்பொழுது இவர் இருந்தாலே மகிமை அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்துடும். கர்த்தரை சொல்றது பண்ணுங்க, நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட மகிமை உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும். அதான் என்னுடைய கான்செப்ட். Now John the Baptist பற்றி பேசும்போது John 5:35 யோಹಾನನು ಉರಿಯುವ ದೀಪದಂತೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟನು ಮತ್ತು ನೀವು ಅವನ ಬೆಳಕನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಸಂತೋಷದಿಂದ ಅನುಭವಿಸಿದ್ದೀರಿ. Thank you. அவன் அதாவது ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். சோ ஃபர்ஸ்ட் விளக்குன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிரகாசிக்கணும், விளக்கா இருந்தால் நம்ம பிரகாசிக்கணும்னு பார்த்தோம். ஆமென் ஆமென். இப்போ என்ன பார்க்கறோம்னா எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆமென். சோ ஒரு வசனத்தை கொஞ்சம் நீங்க டெப்த்ல பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னா, விளக்கு விளக்கு விளக்குக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய படிச்சோம். வெளிச்சம் 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 படிச்சோம். நம்ம வெளிச்சம் வந்து மகிமையாகவும் தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்கிறதுனாலே அந்த வெளிச்சமாக இருக்கிற நாம் மகிமையாக இருக்கிறோம்ன்றது படிச்சிட்டோம். இப்போ என்ன படிக்கிறோம், எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம்.
So what it means, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். எரிந்து பிரகாசிக்கணும். பிரகாசிக்கிறது மட்டும் இல்ல, நான் ஒரு தேவனுடைய மகிமை இருக்கிறது மட்டும் இல்ல, உலகத்தினுடைய ஒவ்வொரு மனுஷருக்கும் இது கேண்டில், இது வெளிச்சம் எரியுது நான் பார்த்தேன். அந்த வெளிச்சத்தினால தான், எரிஞ்சதுனால தான் அந்த வெளிச்சம் எனக்கு பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லணும். சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அது எடுப்பாது, மறைஞ்சி போக முடியாது. அதை சொல்லாத இருக்கிறதுக்கு முடியல, எனக்கு சொல்லாத மறைக்க முடியல. காரணம், அவர் அவ்வளவு அற்புதமா வாழ்ந்து காட்டினாரு. அந்த அம்மா அப்படி வாழ்ந்தாங்களோ. ஆமென், ஆமென். சோ சில பேர் பாருங்க, அமைதியா சில பேர் வாழ்றது உண்டு. There are so many people in Christian life சத்தமே இல்லாம சைலண்டா வாழ்றாங்க. பட் அது கூட எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்துக்கு தான் ஈக்குவல். காரணம், சில பேர் அப்படியே டெரரா ஒரு நல்ல பிரசங்கியாக ரொம்ப கொடூரமாக ரொம்ப பகிரங்கமாக பேசி பிரசங்கித்து பரிசுத்த வாழ்க்கை நடத்தி வாழ்றவங்களும் உண்டு. அதே நேரத்துல இந்த சம்டைம்ஸ் ஐ கேனாட் சே எக்ஸாக்ட்லி சாரா மாதிரி ஆளுநர் அப்படின்னா வெரி சைலண்ட். அவங்க அதுல அந்த கும்புக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களை டேக் கேர் பண்ற ஆட்களும் வேணும், அவங்களுக்கு உதவியா இருக்கிற ஆட்களும் வேணும் இல்லைன்னா தெரியல. அதனால டெஃபினெட்லி அவங்களுடைய சேஃப்டிக்காக அவங்க அந்த ஒரு கும்போடு கூட அவங்க கடைசி நாள் வரைக்கும் அமைதியாவே இருந்தாங்க. அமைதியா இருந்ததுனால அவங்க ஒரு மக்கி போன வெளிச்சம் அப்படின்னு சொல்லவே முடியாது. should not the point. அவங்க எரிஞ்சு பிரகாசிக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு கூட நம்மளுக்கு அந்த மாதிரி பாடல்களை பாடும் பொழுது என்ன ஒரு படிப்பறியாக ஏன்னா அந்த காலத்துல பாடல்களுக்கு ரொம்ப பஞ்சமா இருந்தது. ஒரு ஆதித்துல பாடல்களை பாடக்கூடிய பஞ்சம் இருந்தது. அப்படிப்பட்ட எழுப்புதல உற்சாகப்படுத்துகிற வார்த்தை கொடுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலத்துல அதிகமா ஒரு கலை உலகத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. உலகம் எல்லாம் அப்படியே டல்லா இருக்குது, யாருமே உற்சாகமா இல்லை, ஜனங்களே உலகமே அப்படியே ஒரு டல் டிவைஸ் ஆகி போயிருந்தது. இவங்க கலை உலகம், பிக்சர் உலகத்தை கொஞ்சம் அதிகமா மேம்படுத்தினாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் அங்கதான் ஓடினாங்க. ஒரு சின்னதா ஒரு கார்டன்ல போயிட்டு எங்கிட்டா அது ஒரு பெரிய பிலிம் ஆயிடும். அப்படிதான் ஓடிடுச்சு அந்த காலத்துல. அந்த நாட்கள்ல கூட சாதாரண இந்த மாதிரி அழகான அற்புதமான பாடல்களை பாடி அநேகரை ஆவிக்குரிய வழியில வழிநடத்தினாங்கன்னா அது எரிந்து பிரகாசிக்கிறது தான். நீங்க கை தட்டலாம். We need to authenticate. Certain people may be silent, but they were so exemplary, burning themselves to show their witness. மற்றவர்களுக்கு எழுந்து பிரகாசிக்கிற ஒரு ஆட்களாக, மறையாமல், அதாவது ஏதோ விளக்குன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, எரிகின்ற ஒரு வாழ்க்கை, எரிந்து தன்னை பிரகாசத்தை கொடுக்கிற வாழ்க்கையாக இருந்தது. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, now we are light of the world போச்சு, பிரைட்னஸ் வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு, பகல் வந்துச்சு, அதுக்கப்புறம் தேவனுடைய மகிமையா மாறிச்சு. தேவனுடைய மகிமை நம்முடையத்துல இருக்கிற தேவனுடைய மகிமையா மாறி நாமே தேவனுக்கு மகிமையா இருக்கிறோம் வந்துச்சு. இப்போ வெறும் பிரகாசிக்கிற வெளிச்சம் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் வாழ்ந்து பிரகாசிக்கிறோம். ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா நாம் மாற வேண்டும். Now Colossians 1:12. யோக்கியராகி மாறினது எப்போ? நாம் வெளிச்சமா மாறினது போல. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றிட்டார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார். So he made us eligible to become light. ஆமென். அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சமாய் மாறும்படி தகுதிப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So you need to understand கர்த்தர் நான் கூட வெளிச்சமாய் வாழலாம் என்று கர்த்தர் தகுதிப்படுத்தினார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருமே
தகுதியாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். அப்படி வாழ முடியும், வெளிச்சமாக வாழ முடியும் என்று சொல்லி வசனத்தை வெளிப்படுத்தல் 21:24 ಪ್ರಕಟಣೆ 21:24. ஸ்தோத்திரம். அதாவது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். Now let me tell you, வெளிச்சமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கிறீர்கள், பகலா இருக்கிறீர்கள், தேவனுடைய மகிமையா இருக்கிறீர்கள். அந்த மகிமை உங்களுக்கு இருக்கிறது, நீங்களே மகிமையாகவே இருக்கிறீர்கள் அப்படின்லாம் படிச்சுட்டு எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு படிச்சிட்டோம். Now ultimately இரண்டாம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வெளிச்சத்திலே நடப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் டெஸ்டினேஷன் கூட இந்த இடத்துல கொடுக்குது. அல்டிமேட் டெஸ்டினேஷன் இஸ் செகண்ட் கமிங்ஸ். அந்த செகண்ட் கமிங்ல கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், சிம்பிள் வேர்ட்ல போட்டார், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். சோ அல்டிமேட்டா நம்முடைய வாழ்க்கையில நீ வர பெற்றியா, எவ்வளவு வல்லமை காட்டின, எவ்வளவு அசீவ் பண்ண, இதெல்லாம் லிஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதுக்கு மெயின் வேர்டு என்ன பேசணும்னா ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்ம எல்லாரும் காத்துக்கொண்டா மட்டும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம மேதாவி ஆனாலும் வல்லுநர்கள் ஆயிட்டாலும் நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது ரட்சிப்பு மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்லி தட் ஹஸ் டு பி சஸ்டெய்ன்ட் and maintained to the ultimate time. கடைசி வரைக்கும் நம்ம ரட்சிப்பை தான் காத்துக்கொள்ளணும். நான் இது பண்ணேன், அவ்வளோ வல்லமை பண்ணேன், இவ்வளோ கொடுக்குறேன், அப்படி பண்றேன்றதெல்லாம் இட்ஸ் ஆல் இன் தி அக்கவுண்ட். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் ஆனாலும் ஜனங்கள் ஆனாலும் நம்முடைய தங்கள் மகிமையை கனத்தை முதல் கொண்டு வருவாங்க. ஸோ எப்போ கனம் கொடுப்பாங்க? நீங்க மகிமையா இருப்பாங்க. ஒருத்தர் எப்போ ரெஸ்பெக்ட் கொடுப்பான்? ஒருத்தர் யார் மரியாதை கொடுப்பான்? பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்கு கொண்டு வருவார்கள். மகிமையாக நாம் மாறும் பொழுது சில பேருக்கு மதிக்க தெரியாது, சில பேர் குட் மார்னிங் சார் சொல்ல தெரியாது, சில பேர் பழக்கப்பட்டவங்க மார்னிங் சார் இல்லாத மார்னிங். What is morning? I wish you good morning என்றது so simple. அப்படி சொல்லிடுறோம். ஆனால் கனம் எப்படி வரும்? ராஜாக்களே கனம் பண்ணுவோம். எப்போ? நீ கனமாய் மாறும். நீங்க தேவனை கனமாய் நான் மாறும் பொழுது யாரா இருந்தாலும் ராஜாக்களே கனத்தோடு அந்த இடத்துல வருவாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 97:10. Yes, it is destined. It is destined. அதாவது அது தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்னன்னா நீதிமானுக்காக வெளிச்சம். ஆமென். புதிய சத்தியம். இப்போ வந்து பாருங்க, வெளிச்சத்துக்கு நிறைய வியாக்கியானம் படிச்சு வந்தோம், நிறைய எக்ஸ்பிளேஷன் படிச்சு வந்தோம், நீதி படிச்சோம், நியாயத்தையும் படிச்சோம். இந்த இடத்துல நீதிமான், ஹல்லேலூயா, வெளிச்சம், செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறோம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நீ வெளிச்சமா இருந்தால், தேவனுடைய மகிமையா இருந்தால், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதிமான் வெளிச்சத்துக்கு சமானம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீதிமானாக இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்து செம்மையான இருதயத்தாருக்கு, அப்படி செம்மையான இருதயம் உள்ள அந்த நீதிமானுக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Now understand, நீ வெளிச்சம் உள்ளவர்களாய் இருந்தா மகிழ்ச்சி கூட உன்னுடையது. It is belong to you. ஹல்லேலூயா. நீ மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்பு உண்டு. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க பண்ணுகிறார், மகிழ்ச்சியாக்குகிறவர். அதை நீங்க நல்ல கவனம் படிச்சுங்க, கவனமா இருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சின்றது இட் இஸ் ours when we are the light of the world. கர்த்தர் வெளிச்சமாய் நாம் இருந்தோம் என்றால் கர்த்தர் வெளிச்சமாக மகிழ்ச்சி பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுங்கள். கரங்களை தட்டி தேவன் சொல்லுங்கள். மகிழ்ச்சியா இருங்க, ப்ளீஸ். மகிழ்ச்சியா இருங்க. இது எப்பவுமே சௌகமா இருக்காதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. நான் ஐசையா 58:8.
ஸ்தோத்திரம். ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப அழகாக போட்டிருக்குது. ஏசாயா வந்து அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் உபவாசத்தை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அப்போ உபவாசம்னா என்ன? வெளிச்சத்துக்கு கவனமா இருக்க. நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், மகிமையின் பிள்ளைகள், நல்லா கவனமா இருங்க. ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு நல்லா கவனத்திலே இருக்கட்டும். நான் சப்ஜெக்ட் ஆஃப் உபவாசத்துல போகும் பொழுது ஆத்மாவை ஒடுக்காதீங்க. ஆத்மா டயர்ட் ஆகிற மாதிரி, பேஜார் பண்ற மாதிரி, சங்கடப்படுற மாதிரி நம்ம சான்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. தலைவனிக்கு நாளையில போல ரெட்டையும் சாம்பல் படுத்துக் கொள்கிறது உபவாசம் இல்ல. எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். இதான் உபவாசம். நம்மளால என்ன முடியுமோ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். நுகத்தடை ஒருத்தருக்கு எது பாரமா இருக்குது, எது இடத்துல இருக்குது, யாருக்கு ஒரு மனுஷனுக்கு ஏன் நமக்கு ஏதாவது ஒரு வகையில பாரமா இருக்குதா, அத்தை வெட்டு போடணும். நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும். சகல் நுகத்தடையை உடைத்து போடுகிறதும், பசுவுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களுக்கு வீட்டிலே சேர்த்துக் கொடுக்கிறதும். அதாவது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால ஒருத்தருக்கு உதவியாக செய்ய முடியுமோ, நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சோம். வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உபவாசம். சோ நம்ம ஒழிக்க கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம எதையுமே ஒழிச்சு வைக்க கூடாது. அதுக்காக கொஞ்சம் உற்சாகம் வந்த உடனே மனமரமான தூக்கி கொடுத்துருவாங்க, அப்புறம் வருத்தப்பட்டுருவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் செய்யாதீங்க யாரும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானமாய் பிளான் பண்ணி எதை செய்யணும்னாலும் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டா செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை விட்டு கொடுக்கறதில்ல. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி. சோ வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உன் வெளிச்சம் எப்படி எழும்பும்? இப்படிப்பட்ட செயல்கள் மூலமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட செயல்கள் மூலமா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையே அப்படி கருதுது, ஒரு மாதிரி டல்லாவே இருக்குது, ஒரு மாதிரி சோகமா இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணு இல்லை. அது சொல்றது கூட ஒன்னுன்றது கூட பிசாசு மாதிரி தான் பேசுறது. அது ஒரு உற்சாகமா கூட பேசுறது இல்லை. எப்பொழுதுமே பிசாசினுடைய பிள்ளைகளுமா தான் நடந்துகிறது. அதெல்லாம் தப்பு. ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் எழும்பும், உன்னிடத்திலிருந்து வெளிச்சம் எழும்பும். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உன் முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சோ முன்னாலும் பின்னாலே உன்னை காத்து பலப்படுத்த முடியும் என்று சொன்னால் இந்த செயல்கள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே பசியுள்ளவர்களை அக்கிரம கட்டுகளையும் நுகத்தகை பின்னல்களையும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும், பசியுள்ளவனுக்கு பசி கொடுக்கிற ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச பேசிக் உதவிகளை செய்தும், துருத்துள்ள சுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொடுத்தோம்னா, அதாவது அதுக்காக ஒரு அர்த்தம் இல்லாது இத்தனை வருஷம் மேனஸ் இல்லாம ஒரு டிசிப்ளின் இல்லாம வாழ்க்கையை தாறுமாறா மாற்றி இருக்கிறவங்க தூக்கி வந்து உன் வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நீ சத்த. அது இல்ல அர்த்தம். அதாவது செலுத்துண்டவர்களை சேர்த்துக் கொள்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, அவர்களையும் நீ கன்சிடர் பண்ணிக்கணும். ஸ்தோத்திரம். அவங்களையும் நீ கணக்குல வச்சு உதவி செய்யணும்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் ஒரு 30 வருஷம் வரைக்கும் இவர் பாட்டுக்கு பேலியால் மாதிரி வாழ்ந்துட்டு பாரு, அந்த பேலியால தூக்கி வந்து நீ வீட்டுல சேர்த்துனாக்கா உன்னுடைய வாழ்க்கை ஒரே நாள் ஆசீர்வாதம் இறந்துடுவாங்க. அதனால அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தை எப்பொழுதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா வியாக்கியானம் பண்ணும். ஆண்டு சொல்லுகிறாரு சருக்கு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு அர்த்தமே புரியாம, வாழ தெரியாம, குடும்பத்துக்கு மீனிங்கே தெரியாம இவ்வளவு வருஷமா தத்தியா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் தூக்கி வந்து திடீர்னு வீட்டுல வச்சு சொல்ல அவங்களையும் கணக்குல வச்சு அவங்களுக்கு உதவி செய்ய சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லா சில இடத்துல பைபிள் படிக்கும்போது உஷாரா இருங்க. அப்பொழுதுதான் இதெல்லாம் செய்யும்போது மட்டும்தான் சும்மா வெளிச்சம் நான் வெளிச்சமா இருக்கிறேன், வெளிச்சத்துக்கு பிள்ளையா இருக்கிறேன், நான் மகிமையா இருக்கிறேன், மகிமை பிள்ளையா இருக்கிறேன், நான் எழுந்து பிரகாசிக்கிற வெளிக்கா இருக்கிறேன், இதெல்லாம் கரெக்ட். பட் ஆனால் எப்படிப்பட்ட செயல், இப்ப சொன்ன செயல்கள் எல்லாம் கூட கன்சிடர் பண்ணி செய்யும்போதுதான் விடியற் கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே செல்லும். ஹல்லேலூயா. உன்னுடைய நீதி எப்பொழுதுமே நமக்கு முன்னாலே செல்ல வேண்டும். நம்ம செய்கிற செயல் நியாயம் இதெல்லாம் நமக்கு முன்னால் போகும். நம்ம நியாயத்தை முன்னாலே அனுப்பினாலும்
பின்னால் தேவ மகிமை வரும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லி பார்க்கலாம். கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். உடம்பு அதிகமாக கை தட்டி நல்லா இருக்கீங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தாக்கு பிடிங்க பார்க்கலாம். ஏசாயா 58:10. ಅವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡಬೇಕು, ಸಂಕಷ್ಟ ಅನುಭವಿಸುವ ಜನರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅವರ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಬೇಕು. ಆಗ ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಕತ್ತಲಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವುದು, ನಿಮಗೆ ಆಗ ದುಃಖವಿರದು, ಮಧ್ಯಾಹ್ನದ ಸೂರ್ಯನಂತೆ ನೀವು ಹೊಳೆಯುತ್ತೀರಿ. ஆமென். இதுல என்ன வசனம்னா now it is little contrary verse. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குது. எப்படின்னா பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. யார் பசியாக்குறாங்கோ? சாப்பாடு பசியை பத்தி பேசுறீங்க, சாப்பாடு பசியை பத்தி பேசுறேன். ஒரு நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும், தேவனை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நியாயமாக விரும்புறேன், நான் குடியை விட்டுணும்னு விரும்புறேன், நான் இதை விட்டுணும்னு விரும்புறேன், நான் அதை விட்டுணும்னு விரும்புறேன். அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்களுக்கு நீ 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 உன் அருமையான ஒரு ஆத்மாவை நீ சாய்க்க. அல்லேலூயா. சிறப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உன்னுடைய வெளிச்சம் விளக்கும். ஆமென். வெளிச்சம் காட்டிட்டே நான் சாட்சியா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா வெளிச்சத்துக்கு வெளிச்சம் ஒன்றும் தெரியாது. ஆமென். ஆல்வேஸ் அவங்க சொன்னாங்க, விசுவாசி நல்லூர்பா அப்படின்னு வாங்குவாங்க. உங்களுடைய வெளிச்சம் யாருக்கு வெளிச்சமா தெரியணும்? இருளில் இருக்கிறவங்களுக்கு தான் நீ வெளிச்சத்தை வெளிப்படையாக நீ காட்டு. அதனால இருளான ஜனங்களுக்கு தான், அறியாதவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் மனம் திரும்பாதவர்களும் உனக்கு விரோதியா இருக்கிறவர்கள் மத்தியில் தான் உன்னுடைய சுக வாழ்வும் உன்னுடைய வெளிச்சமும் விளங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வெளிச்சத்துக்கு அர்த்தமே தெரியாது. இருள தான் வெளிச்சம் வெளிச்சமா தெரியும், பகல்ல வெளிச்சம் புல் வெளிச்சம் தெரியாது. அதனால மத்தியானத்தை போல கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்தகாரத்தை மாற்றுகிறார் சொன்னால் வெளிச்சமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். டைம் இல்லாதனால நான் எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். யாத்ராகமம் விமோச்சன காண்ட 24-29. ஓதி ப்ளீஸ். ತರುವಾಯ ಮೋಶೆಯು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಿಂದ ಇಳಿದು ಬಂದನು. ಒಡಂಬಡಿಕೆಯ ವಾಕ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ 2 ಕಲ್ಲಿನ ಹಲಗೆಗಳನ್ನು ಅವನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. ಯೆಹೋವನು ಅವನೊಡನೆ ಮಾತನಾಡಿದ್ದರಿಂದ ಅವನ ಮುಖವು ಹೊಳೆಯುತ್ತಿತ್ತು. ಆದರೆ ಮೋಶೆಗೆ ಇದು ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. ಮೋಶೆಯು ಮುಖವು ಶುಭ್ರವಾಗಿ ಹೊಳೆಯುತ್ತಿರುವುದನ್ನು ಆರೋನನು ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ನೋಡಿದರು. ಆದ್ದರಿಂದ ಅವನ ಕಡೆಗೆ ಹೋಗಲು ಅವರು ಭಯಪಟ್ಟರು. கவனிங்க. அதாவது மோசே ஆண்டவர் வா என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. சோ இவரு மேல போயிட்டாரு, மலை மேல போயிட்டாரு. போனவர் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தாரு. 40 days ஆச்சு. அந்த காத்திருத்தல் அப்படின்றது காத்திருந்து முடிச்சாச்சு. கர்த்தர் இப்ப கொடுத்தாரு. அந்த 2 காரியத்தையும் முக்கியமா இதான் இந்த டைம் தேவைப்படுது சொல்லிட்டு கொடுத்தாரு. இதை வாங்கிட்டு கீழே வராரு. ஜனங்க தான் அவங்க பார்க்க முடியுது. ஏன்னா அவர் முகம் பிரகாசிக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு மீனிங் என்னன்னா தேவ பிரசன்னம். தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கிறோம். தேவ சமூகத்துல ஜெபமோ உபவாசமோ வேத வாசிப்போ அல்லது கர்த்தருடைய தியானமோ எது இருந்தாலும் சரி, what we have the surplus consistent available in the God's presence. இது தேவ மகிமையாக மாறும். இந்த தேவ மகிமை அவன் முகத்தை பிரகாசிக்கிற அளவுக்கு மாற்ற முடியுதுன்னா இது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சோ எப்படி வெளிப்பாடு? உன்னை வெளிச்சமா இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது ஒருத்தர் உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய சமாதானம் உண்டாகும். சிலர் உங்களை பார்த்த உடனே ஜெபத்துல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஞாபகம் வந்துடும். அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே சிலருக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச் ஞாபகம் வந்துடும், சர்ச் பைபிள் ஞாபகம் வந்துடும், பாட்டு ஞாபகம் வந்துடும், கிறிஸ்டியன்ஸ் ஞாபகம் வந்துடும் சிலருக்கு. சோ இப்படிப்பட்ட, அதாவது மோசே அவர் அவங்களுக்கு தெரியல, இவருக்கு மோசேக்கு தெரியல அவங்க இப்படி பிரகாசமா இருந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் ஜனங்கள் எல்லாருமே அவங்க முகத்தை பார்க்க முடியும். ஒரு ஷால் பண்ணா அவங்க மூஞ்சி மூடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால பார்க்க முடியுது.
Exodus 35, 34, 35 ಯಾತ್ರಾಗಮ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 34 35 ವಾಸಿಗೆ ಮೋಶೆಯ ಮುಖವು ಶುಭ್ರವಾಗಿ ಹೊಳೆಯುತ್ತಿದ್ದುದನ್ನು ಜನರು ನೋಡಿದರು. ಆದ್ದರಿಂದ ಮೋಶೆಯು ಮುಂದಿನ ಸಾರಿ ಯೆಹೋವನೊಡನೆ ಮಾತನಾಡಲು ಹೋಗುವವರೆಗೆ ತನ್ನ ಮುಖಕ್ಕೆ ಮುಸುಕು ಹಾಕಿಕೊಂಡಿರುವನು. ஸ்தோத்திரம். மறுபடியும் கர்த்த சமுத்திரம் போற வரைக்கும் இவருடைய முகம் பிரகாசிக்கிறது ஜனங்கள் கண்டு அவங்களுக்கே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா இப்போ முக்காட போட்டுதான் விவகாரம் பண்ற நிலைமை இருக்கும். ஸோ ஆர்டினரி ஸ்மால் மேன், ஒரு சிம்பிள் மேன் கர்த்த சமூகத்தில் இருந்துட்டு, நல்ல கவனிங்க, ஒரு சிம்பிள் மேன் கர்த்த சமூகத்தில் இருந்துட்டு ஆஃப்டர் ஆல் காத்திருத்தல் அப்படின்ற மீனிங்கா இருக்கிறதான 40 days அவன் தேவ சமூகத்தில் இருந்து இப்போ தேவனுடைய முகத்தை, மோசேயுடைய முகத்தை இவங்க பார்க்க முடியாம முக்காட போட சொல்லி சொல்லிருந்தாங்க. Now just understand what it means if you want to see God's face. அப்படின்னா பிரகாசத்தை குறித்து நான் பேசுறேன். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கொஞ்சம் நீங்க ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். சோ கர்த்தரும், அதாவது சில நேரத்துல சில பேர் சொல்றாங்க தேவன் யாரும் சொல்லி என்ன காட்டும், நான் ரட்சிக்கப்படுறேன். அது கூட ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு மீனிங்கே தெரியல. அவங்களுக்கு மீனிங் ஆஃப் காட்னே புரியல. ஜஸ்ட் 40 days சாண்டர் சவுத்துல உட்கார்ந்து இருந்தவனுக்கு உலக மனுஷனே பார்க்க முடியல. தேவனுடைய மகிமையாக மாறி இருக்கிறார். அப்படியானா ஒரு தேவனை பார்க்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், தேவனுடைய மகிமையில அர்த்தம் என்னன்னா they should understand what is the meaning of God. வெறும் பிரகாசத்தை வச்சு மட்டும் பேசல, ஆல் அரவுண்ட் காட்ன்ற ஒரு காரியம் வந்து இன்னைக்கு கூட கண்டிப்பா மர்மமாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு மேன்மையான காரியங்கள். a small glimpse தான் இது. 40 days வாரம் தான். இன்னைக்கு மோசேவை பார்க்க முடியல, நம்ம சூழ்நிலை இருக்குதுன்னா what is the reality of God? கர்த்தருடைய ஒரு உண்மையான சூழ்நிலை எப்படி இருக்கும், அவருடைய மகிமை, பரலோகம், தேவ சமூகம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் நம்ம யூகிச்சுக்க வேணும். அவ்வளவுதான். should not exaggerate. அது சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. Now Paul மோசஸ் குறித்து என்ன சொல்றாரு அதை கொஞ்சம் படிங்க. 2 Corinthians 2:3. ಮರಣವನ್ನು ಮುಗಿಸುವ ಸೇವೆಯು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಕಲ್ಲಿನ ಹಲಗೆಗಳ ಮೇಲೆ ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಅದು ದೇವರ ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿತ್ತು. ಮೋಶೆಯ ಮುಖವು ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿ ಹೊಳೆಯುತ್ತಿದ್ದುದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲರು ಅವನ ಮುಖವನ್ನು ನೋಡಲಾರದೆ ಹೋದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்துக்கள் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த Paul understands. That means ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷரா இருந்தாலும் சரி, தேவ சேவை செய்யறன்றவங்க சரி, படிக்கணும். வேத புத்தகத்தை படிக்கணும். வெறும் காப்பி அடிச்சா கூட போதாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர் அசோக் ராஜ் இந்த இடத்துல ஒரு பைபிள் வசனங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அதுதான் ஒரு பெரிய பிரதானமா எடுத்துக்க கூடாது எப்பொழுதுமே. you have to go into the Bible words. அதே பைபிள்ல படிக்கணும். நீங்க அப்பதான் உங்களுக்கு ரியாலிட்டின்றது புரியும். நீங்க வந்து கர்த்தரால பலப்படணும், ஒரு மனுஷனாலே உந்தப்படக்கூடாது, ஒரு மனுஷனாலே மிகைப்படுத்தப்படக்கூடாது. you should not be misguided. So வசனம் என்ன சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்யறான்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் மோசே குறித்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்க. தட் மீன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அவர் ஓல்ட் டெஸ்டமென்ட் படிச்சிருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒவ்வொரு அற்புதமே படிச்சிருக்கணும், எவ்வளவு டெப்த்துக்கு படிச்சிருந்தா இன்னைக்கு நம்மளும் நீங்களும் பேசாத ஒரு வார்த்தை அவர் பேசுறாரு. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜனங்க எப்பப்பா வடங்கா கழுத்துல ஜனங்களை நடத்தி போது ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்றாரு பல நேரத்துல. அதே நேரத்துல இவங்க நடத்துறதுனால இவங்க முகம் பிரகாசமா இருக்கிறத ஜனங்க சொல்லிதான் தெரியும். பேச மாட்டேன். உங்க முகம் பிரகாசமா இருக்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு எப்பவுமே கேட்டேன் தான், கர்த்தர் எங்க ஆசீர்வதிப்பார். நான் என்னடா அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியாது. இந்த ஜெபம், உங்களுடைய துதி, உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய மேன்மையான ஆவிக்குரிய உபயோக கிரியைகள் செய்ய செய்ய உங்க முகத்தை நான் பார்க்கறப்பதான் அல்லது மத்தவங்க பார்க்கறப்பதான் வித்தியாசத்தை, ஆவிக்குரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதே இருளான ஜனங்கள்
வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமானால் இருளிலிருந்து வெளிச்சத்தை அவங்க கவனிக்கிற பொழுது மட்டும்தான் வெளிச்சமாக்க தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி யாரும் சொல்றது இல்லையே, நான் பார்த்து வெளிச்சமாக்குற நீ அப்படின்னு வெளிச்சமாக்குற கர்த்தருடைய மகிமை மகிமை நம்மை சொல்லுது. நமக்கு தெரியாது, சொல்லிதான் தெரியும். ஆமென். சொல்லிதான் தெரியும். வீட்டுல எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள கேவலப்பட்டு தான் பழக்கப்பட்டுட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தங்கள் வீடுகளை கேலி பண்ணி தான் பழகிட்டாங்க. நம்ம வீடுகள் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேலி பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாது கேலி பண்ணாங்கன்னு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கேலி பண்ணாதான் நம்ம கேலி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொன்றாய் வீட்டினுடைய சும்மா டே டு டே லைஃப்ல சம்திங் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நகைச்சுவை இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் கேலியும் பண்ணிப்பாங்க. ஆனால் நல்ல புரிஞ்சுங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்தில் பரிசுத்தமான இருக்கிறதுனால தேவனுடைய மகிமை அவரை ஆட்கொள்ளுகிறது நீங்க புரிந்து கொள்ளலாம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அதை கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். பிரசங்கி 8:1 படிங்க. பிரசங்கி 8:1. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஸ்தோத்திரம். சோ வெளிச்சம் 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 வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள் தேவனுடைய மகிமை மகிமையின் வெளிச்சமா இருக்கிறது. அந்த மகிமை தான் மனுஷனுக்கு வெளிச்சமா இருக்குது. உபவாசத்துல படிக்கிறோம், இந்த மாதிரி கிரியை செய்யும் பொழுது தானாகவே வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். மகிமையும் நமக்கு பின்னாடி வரும், நீதியும் நமக்கு முன்பாக போகும். படிச்சோம். இப்போ மனுஷனுடைய ஞானம் தான், மனுஷனுடைய ஞானம் தான். ஞானம் ஞானம்னா தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம். நல்ல கவிதை தான் தேவனுடைய ஞானம். இந்த தேவனுடைய ஞானம் ஒரு மனுஷனை பிரகாசிக்கும். கர்த்தர் சமூகத்துல ஆண்டவர் ஒருவேளை நிறைய எக்ஸ்பிளேஷன் பிரீஃப் கொடுத்தாரு என்னவோ. அப்புறம் யோசித்து பாரு, இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு பிரீஃப் கொடுத்தாரு, மோசைக்கு தகும் ஜனங்களுக்கு தகாது. அதனால எல்லாம் சுருக்கி கொடுக்குறேன் கர்த்தர். 40 நாள் சுருக்கி இருந்தாரோ என்னவோ. உங்களுக்கு சும்மா புரியுற மாதிரி எக்ஸாக்ட் பண்ணி ஜோக்கா பேசுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஒர்க் ஆகாது, வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கி 10 கட்டளையாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அந்த 10ஆம் ஆக்கி பெருசு ஹிஸ்டரிய அவர் 10ஆம் ஆக்கி கொடுத்தாரு. அந்த விளக்கம் தான் இப்போ ஹோல் பைபிள படிச்சுக்கிறோம். ஆனா அதே தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வரும் பொழுது அதை சுத்தி வச்சு வெறும் 2 கற்பனையா மாற்றி கொடுத்தாரு. ஏன்னா அந்த 10ம் 2ஆவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ஐயும் 1ஆ மாத்தினாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்லிட்டு 1ஆவே மாற்றி கொடுத்தாரு. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் மனசுல வச்சு படிக்கிறது நமக்கு நல்லதா இருக்கும். சோ நம்ம ஒரு சும்மா எடுத்துக்காட்டுக்காக டேனியல் 12:3 கணக்குல படிங்க. ஆமென். எஸ். ஆமென். சோ இதை கொஞ்சம் நீங்க படிச்சுக்கலாம், நல்லது. ஞானவானா இருந்தால், வெளிச்சமுள்ளவர்களா இருந்தால், பகலின் பிள்ளைகளா இருந்தால், தேவ மகிமையா இருந்தால், ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல இருக்கும். இதனுடைய பெரிய பெனிஃபிட் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ட்ரை பண்ணுங்க, அண்டாதி. You don't need to beg for it. சாசு ஓடணும்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் இன்னும் பலப்படாதவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் சீர்பொருந்தாதவங்களும் பண்ற வேலை. எதனாலும் ப்ராப்ளம் இருந்தா லெட்டிங் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டியதெல்லாம் விட்டு சீர்பட்டு கத்து சபை பாட்டோம். நம்ம ஓட்ட வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா ஒளியை போதிக்கிறது தான் நம்முடைய வேலை. ஒளியை போதித்தால் இருள் தானாக சொல்லுங்க ஒளி. ஒளி இருள் இருக்காது.
சோ ஒளியை போதிக்கிட்ட கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். அந்த ஒளிக்காகத்தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார், நம்ம ஒளியா வச்சிருக்கிறார். ஒளியை தான் ஃபோக்கஸ் பண்ணோம், ஒளிக்காகத்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இருளுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடாது, இருளை மிகைப்படுத்தக்கூடாது, இருளுக்காக பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தான் பார்க்கவே ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்துல கூட ஒளியை போலவும் அநேகர் நீதி உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். So will be bright. Hallelujah. எல்லாருமே those who have insight will shine brightly like the brightness of the expanse of heaven. And those who lead the many to righteousness like the stars forever and ever. So கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளி 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 வெளிச்சம் வெளிச்சம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பழைய பல காரியங்களை மாற்றி, அதாவது there is one sample only, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துறேன், முடிக்க போறேன் மெசேஜை. சவுலை குறித்து சாமுவேல், what is actually a transformation, what is actually the bright, what is actually light, தேவனுடைய மகிமை, இதெல்லாம் என்னன்னு படிக்கும் பொழுது சவுல் கழுதை தேடி போறார். கழுதை தேடி போகும் பொழுது ஆண்டுக்கு நல்லா தெரியும் இவன் கழுதை தேடி போறான்னு, ஆண்டுக்கு நல்லா தெரியும். சோ 4 ஊரு, ஒரு ஊர் முடிச்சு, 2வது ஊர் முடிச்சு, 3வது ஊர் முடிச்சு, 4வது கேட்டுனே போறோம். ஊர்ல இந்த மாதிரி பாத்தீங்களா, இவ்வளவு பேர் இருப்பாங்களோ, இவ்வளவு பிரதர்ஸ் 4 பேர் 4 ஆடுகள் இருப்பாங்க நைட்டுல, இவ்வளோ ஓரளவுக்கு ஒரு 200-500 ஆடு இருக்கும் சார் அப்படின்னா பாத்தீங்களா பார்த்து கேட்டு போறாங்க. நாங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் 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 கட்சியில ஒரு இடத்துல போயிட்டு மாட்டுறான். அங்க பார்த்தா ஆண்டவர் சாமியில் இப்படி பேசி, சாமியில் போயிட்டு ஒரு பையன் கழுத்து நின்றுட்டான், அவனை புருஷன் சொல்லிட்டாரு. உடனே அவர் போய் சாமியில் சவுல புருஷன். ஸோ கர்த்தர் உன் வாழ்க்கையில குறிப்பிடுகிறார் என்றால் டெஃபினெட்லி கழுது கிடைக்காது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற வரைக்கும் என்ன கிடைக்காது, நீ தேடுற கழுது கிடைக்காது. சோ கர்த்தர் எப்போ கிரியை செய்யறாரோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தெரியாத ஆளா இருந்தா கூட இப்பொழுது சாமுவேல் வரைக்கும் சவுலை வர வைப்பாங்க, ஸ்தோத்திரம், தேட வைப்பாங்க, ஸ்தோத்திரம். எப்ப தேடுறாங்களோ சவுல் கூட சாமுவேலுக்கு இவன் தான் ஆளு இருந்த கர்த்தர் எவ்வளவு கிளியரா ஐடென்டிஃபை பண்ண வைப்பார். சோ வைக்கிறார். அப்படி வந்துட்டு பிறகு அவனை கூட்டிட்டு வந்துட்டு சவுல் with the permission of God தைல குப்பி எடுத்து தலையின் மேல ஊத்தி அவனை முத்தம் செய்து உன்னை தம்முடைய சுதந்திரத்து மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க அந்த வார்த்தை, தம்முடைய கையை வைத்து பார்க்கலாம், தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். புரிஞ்சுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கையை வைக்கும் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க? உங்க சம்பந்தப்பட்ட மனைவியானாலும், சம்பந்தப்பட்ட புருஷனானாலும், சம்பந்தப்பட்ட பிள்ளைகளானாலும், உன் சம்பந்தப்பட்ட சொத்துக்களானாலும் கை வைத்துல இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உன்னை சுதந்திரவாளியை மாற்றும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம். புரிஞ்சுக்கிறீங்களா? வசனத்தை வெறும் வசனம் மட்டும் ஏற்சா காப்பி மாதிரி படிச்சுக்க கூடாது. இதுல அங்கங்க எவ்வளவு தூரத்துக்கு அர்த்தத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா, உன்னை ஏன் ஒரு வீட்டுக்கு தகப்பனா வச்சிருக்கிறார், ஏன் ஒரு தாயை வச்சிருக்கிறார், ஏன் ஒருத்தர் இவ்வளவு பெரிய பொறுப்புல வச்சிருக்காருனாக்கா ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு, என்னதான் உன்னை 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 தம்முடைய சுதந்திரத்து மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணிருக்காரு. இங்க ஒரு சாமுவேல் அப்பப்போ ஒரு வீட்டுக்கு ஓடாட மாட்டான். பாஸ்டர் அசோக்ராஜ் வந்து உன்னை அபிஷேகம் பண்ணா நீ அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன்ற. அவன் கர்த்தர் இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன பண்றார், பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப you are the head of the family. நீ அபிஷேகம் பண்ணிருக்கிறார். எதுல? உன்னுடைய சுதந்திரத்துக்கு. சுதந்திரவாதியா இருக்கிறீங்களா? பண்ணி அப்படின்னு காய்த்துக்கிறேன். நீ எப்படியாப்பட்ட பண்ணியா இருக்கணும், அதை பார்த்து பண்ணின்ற சொல்லுங்க, யோசனை பண்ணுங்க. ஒரு குழந்தைய பார்த்து நீ பெற்று ஊமுறைய மூஞ்சி உன் மூக்கு உன் வாய் எல்லாம் அப்படியே அப்படி உறுத்தி கொண்டாண்டு அதை பார்த்து கைத அப்படின்ற. நீ எப்படியாப்பட்ட கைதியா இருந்தா
உன் பிள்ளையை பார்த்து நீ கழுதன் கூப்பிடுவேன். சோ நம்முடைய வாழ்க்கையில மேனர்ஸ் கிடையாது. we don't know how to respect something. you better shut your mouth. அதான் நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகள் முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில என்ன நீ டிக்ளேர் பண்றியோ, what is your verdict, same verdict will follow in your life. நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் அறிக்கை எடுக்கிறோமோ அது நமக்கு நஷ்டமாக மாறிவிடும். ஆனால் நான் விசுவாசிகள் எப்பொழுதுமே சில வசனத்தை படிக்கிறோம், சவுல் விஷயம் தானே அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை எப்படி பண்றாருன்னா, உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் தலைவனாக அபிஷேகம் பண்றார். நீ சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரத்தை பத்திரப்படுத்தணும். ஹல்லேலூயா. தன் குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பமா யோசிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு லாபமாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு காரியக்காரனாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை படிமா. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, சும்மா நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க போய் படிச்சுக்கலாம். இப்போ ஆண்டவர் வெளிச்சம் வெளிச்சமாக மாறுறதுன்றது ஒரு மீனிங் இந்த இடத்துல கொடுக்கிறார். See how somebody can become a light அப்படின்றது தான் இதுல மீனிங். சவுல்ன்றத அப்படி தூர வைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மனுஷன் வெளிச்சமாக மாறணும்னா what is the meaning, how God does it அப்படின்றத கொஞ்சம் இந்த இடத்துல திங்க் பண்ணணும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சிம்பாலிக்கா சாமுவேலை வச்சுக்கினே அபிஷேக தைலத்தை ஊத்துறார். So it's God's blessing resembling தேவனே ஒரு மகிமையை ஊத்துறதுக்கு அடையாளமாக அபிஷேக தைலத்தை அவன் மேல் ஊத்துறார். So அப்ப சாமுவேல் என்னன்றாரு, நீ இப்போ என்னை விட்டு போற சமயத்துல பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகிலில் கல்லறை எண்ணெயிலே 2 மனுஷரை நீ பார்க்க. அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடாத கழுதைகள் அகப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆமென் ஆமென். அப்ப ஆண்டவர் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஹல்லேலூயா. in order சாமுவேல் இப்பொழுது சவுல் கிட்ட எக்ஸ்பிளேஷன் பண்ணுகிறார். இப்படி போகும்பொழுது அவங்க அகப்படுவாங்க. இதுல அவங்க வந்து கழுதை கட்சி நீ தேடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோ உன் தகப்பன் கழுதை இருக்கிற கவலையை விட்டு உண்மையில இருக்கிற கவலை பெருசா வந்துச்சு. இருக்கும் கழுதை கடிகளை போய் தேட்டு வாடான்னு சொன்னா ஊரா இவன் போய் கட்சியில கழுதை கடி கட்டி போட்டோம், என் பிள்ளை கட்சா போதுன்ற ஸ்டேஜ் வந்தாங்க அப்பா. இந்த விஷயம் அந்த இடத்தில் சொல்லப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். அவன் அந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்க, என் மகனுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவங்க அங்கலாய்ப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே நீ என்ன பண்ண, அவருக்கு விட்டு புறப்பட்டு கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். அகைன் இந்த செகண்ட் அட்டெம்ப்ட்ல 3 மனுஷர்கள் அந்த இடத்துல மறுபடியும் சந்திப்பாங்க. ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் ராட்சசமுள்ள ஒரு துருக்கியை கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தி விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். சொல்றோம். See the system. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கெல்லாம் ஆளுங்களை இன்வால்வ் பண்றாரு, எந்தெந்த செயலை செய்ய வைக்கிறார். பின்பு பெலிஸ்தீன் தானேம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டத்துக்கு பிரவேசித்து மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்கள் முன்பாக தம்புரும் மேளமும் நாகஸ்வரமும் சுரமண்டலம் போகும். அது அப்படியே போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆவி உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய நீ வெளிச்சமாய் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஹல்லேலூயா.
people will identify நீதான் சவுல் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இதெல்லாம் நடத்துறாருன்னு தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும் இது தேவனாலே கற்று தெரிஞ்சுவாங்க. சவுல் என்பதை தேவனாலே மனுஷர்களும் அடுத்து அப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்குவார். வெளிச்சமாய் இருங்கள் என்று சொன்னார். வெறும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா சும்மா சும்மா நம்ம இருக்க முடியாது. பல ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும் படிச்சோம். அட் தி சேம் டைம் என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய ஆவி நம்ம மேல் இறங்கி இருந்தால் நான் வெளிச்சத்துக்கு பிள்ளைகளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல் இறங்கி இருக்க வேண்டும். Every day we need to renew. Then only we will be a light of the world. நீயும் அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி now very important. Now very important இந்த இடத்துல நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொன்னான். நீ என்ன ஆகணும்? நீ வேறு மனுஷனாக நீ மாறும். அதான் வெளிச்சம். பகலின் மகிமையின் தேவனுடைய மோசை போல பிரகாசம். ஏன்னா வேறு மனுஷனாக மாற வேண்டும். ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். அல்லேலூயா. எப்படி சமயம், எங்க பேசணும், எப்படி பேசணும், எதை கத்துக்கணும், எதை செய்யணும், அது போல சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யணும். அந்த தேவன் நீ எனக்கு முன்பே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்ல சாமுவேல் வந்து அங்க கூட ஜாயின் ஆகிறேன். நீ செய்ய வேண்டியது கவனமாக செய்யும். கர்த்தருடைய வேறு மனுஷனாய் மாற்றுகிறார். ஆவியில் அபிஷேகம் பண்ணுறார். அல்லேலூயா. நீ வேறு மனுஷனாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. மிகவும் அருமையான ஒரு செய்தியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளை பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள மத்தியில சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டார். ஆனா அந்த வெளிச்சத்துடைய அர்த்தம் எவ்வளவு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இன்னைக்கு கட்டளை பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? கட்டளை மகிமை நம்ம மேல இருக்கிறதா? ஒரு வேறு மனுஷனாக நாம் காணப்படுகிறோமா? இன்னைக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்றதுனால மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கையில எப்படி செய்து கொண்டு வருகிறோம்? கர்த்தருடைய பிள்ளையே, நீ வேறொரு மனுஷனாக, வேறொரு மனுஷியாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆட்கொள்வார். கர்த்தருடைய மகிமை உன்னை ஆட்கொள்ளு. கர்த்தர் மோசேயின் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணினது போல உன்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார்.
எல்லாரும் தாழ்ச்சி உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். காலவழியில் நீ போதகரை நீ பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசன்னம் இருக்கட்டும். தொடர்ந்து